சரி பங்காளி வணக்கம்யா. வணக்கம் பங்காளி. நம்ம என்ன பார்க்க போனால் வந்து பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் ட்ரோல் பார்க்க போகிறோம். பார்த்துருமா? எலெக்ஷன் ட்ரோலா? இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு வந்திருக்கோம். ஸோ மறக்காமல் போய் வந்து ஓட்டை வந்து போடுங்க. என்ன டைம் இருக்குது? என்ன 7 மணிக்கு மணி தான். மணி இப்போ கரெக்டாக 12:41 தான் ஆகுது. டைம் இருக்குது. கமான் லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். எலெக்ஷன் 2026. வீடியோவா? ஒரு நிமிஷம். ஓமா உண்மை வீடியோ பார்த்தியா இல்லையா? செக்யூரிட்டி மாதிரி இருக்காது மனுஷன். அவர் பிளாக் காஸ்டியூம் போட்டு பக்கத்தில் வரப்பல பாடி கார்டு மாதிரி. ஆமாம். எப்படி வந்த மனுஷன் இங்கே எப்படி இருக்காப்ல? செக்யூரிட்டி பாடி கார்டு மாதிரி டிஎம்கேல சேர்ந்துக்கிட்டு. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் பங்காளி. முடிவு பண்றீங்களா? அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அது மட்டும் கேட்காதீங்க சார், அது சீக்ரெட். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. உங்கள ஒருத்தர் தான் கேட்கறேன். யாருக்கு ஏன் ஓட்டு போட போறீங்க? போங்க. நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்க நம்ம வேற வந்து அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல். சொல்லவா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியா போ. ஸ்டாலின் சார், தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படி நான் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? இந்த விஜய பாடாப்படுத்தணும், ஏண்டா இந்த விஜய வேதனைப்படுத்தணும், ஏண்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. என்னடா ரொம்ப பயப்படுறீங்க? இவங்களாம் யாருடா? ஆயி பாமாக்குவா? அவங்க ஜெயில் போனாங்களே சொல்றீங்க. அவருக்கு வாய் மாறிடுச்சு. ரொம்ப வருஷமா ஒரே கட்சியில் இருந்தாலும் இப்போ மாறி வந்துருக்காரு. சொல்றாரு அம்மா எங்க போனாலும் கேஷுவலா பாருங்க. புது ஆங்கில டீல் பண்றாரு. சர்வதேச தீவிரவாதி வந்தா கூட சர்வசாதாரணமா டீல் பண்ணி அனுப்பிடுவாங்க. சரியான கண்டா மிஸ்டர் பின் பாவம் இல்ல. அந்த குழந்தை சாணி ஸ்கூல் போகும்போது எப்படி ஓட்டுவாங்க? பேர் பையனா? 8+8 உதயசூரனுக்கு நாங்க ஓட்டு. சாமி 8+8 16 சாமி. சாமி சொன்னா கரெக்டா தானே இருக்கும். இந்த நேரத்துல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பேசிக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்ல ஏதாவது ஒரு கிண்டர் சாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. என்னடா இது? இப்படி எப்படி வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு. எங்க கூட போட்டி போடு. நான் ரெடி, நீங்க ரெடியா? உங்க விஜய் நான் வரேன். ரெண்டு பேருக்கு என்ன எதுக்கு அடிச்சு காட்டு? நான் என்ன கெடுதல் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நீ சாப்பிடுற சாப்பாட்டுல ஏதாவது மண்ணை கிட்ட அள்ளி போட்டானா? கரூர் விஷயத்துக்கு வரேன். என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துல நாங்க இது சம்மாட்டிட்டு ஓப்பனா. ஆமா. போய் சட்டசபையில உட்கார்ந்துக்கிட்டு ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க, லேட்டா வந்துட்டாருன்னு.
உனக்கு ஏன் இந்த கெட்டா நான் நல்லா இருக்க பிடிக்கலையா? அவன் நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சி இருந்தது வேணாம். உங்களுக்கு மனச்சாட்சி இல்ல. போட்டோ போட்டோலாம் கிடையாது. போட்டோ இல்ல. என்ன போட்டோ? என்ன போட்டோ? என்ன போட்டோ? எப்பவுமே ஒரு ஃபோட்டோ கட்டு வரலாம் வந்து அது இதுவா? பாரு, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல. போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. என்ன போட்டோ இது? நிஜமாவே நீங்க தானா? It's me. That was 2 years back. மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலம் அது. கால்ல விழுவுறீங்க. ஐயோ, நாக்குல அதே முக்கியம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்றது இந்த ஊருக்கே தெரியும். சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும், சம்பந்தப்படாதவர்கள் சம்பந்தப்படவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நாக்குல உனக்கு எதுக்காக மந்திரி முதல் மந்திரி கொடுத்தாங்க? நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நான் திண்ணிய பிடிச்சு நடக்கும் போது நீ என்னைய பிடிச்சு நடந்தா என்ன திமிரா பேசிட்டு போற பாத்தியா? பதவி கிடைச்சது, பொறுப்பு கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கினேன். இதுல என்னங்க தப்பு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பரவாயில்ல, இது நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து 69 படம் பண்ணியிருக்காரு. 69 படத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போய் இந்த முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுவாராம் எப்பவுமே. அவங்க அப்பா சொல்கிற ஒரு இன்டர்வியூவில் இப்போ மட்டும் தான் அது வீடியோ வெளியே வந்துருக்குது. இப்போ கேட்பாங்க என்னடா வந்து ஓட்டுக்காக மண்டி போட்டு நடக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. வாய் பேசாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வள எல்லாமே அவனுக்கு தெரியுமையா அந்த மாதிரி பேசுவானுங்க. அது வயிற்று பேசுவாயா சிரிப்பு அவனுக்கும் தெரியும். அது இங்கே ஒருத்தர் இருக்கான், அங்கே ஸ்கூல் பையன் ஒரு மூதையை ஒருத்தர் இருக்கிறான். அவன் அப்படி தான் வந்து பெரிய புடி மாதிரி வந்து அவர் ஸ்டோரி போடுவாப்புல. யாரு அந்த சொல்கிறேன் அப்புறம் உனக்கு அது வந்து ஒரு ஆக்டர் அப்படி இப்படின்னு பைத்தியம் மட்டும் பேசிகிட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு. வேணாம், நம்ம நாயை பற்றி பேச வேணாம், வீடியோ பார்ப்போம். சர்ச்சு ஆல கோயில் மசூதி இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க. எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துல ஏதாவது ஒண்ணு வந்து காப்பாத்துங்க. அது கோடா இல்லையா? அது கோடாரி அவன் கொடுத்து கொடுக்க சொன்னதானே. அதுக்கு மீன் பத்தியா தார் இருக்கார்ல, தார் எவ்வளவு மண்டை காணா. போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வீணா போனதை எல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தல்ல 75 வருஷம் பவள விழா பாப்பாவையும் 55 வருஷம் பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? முடியாதுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். முடியும். இலவசம்லாம் தர மாட்டேன். உன்னை ஏமாத்த யார் நீ? கொடுத்து வாழ்ந்த வரமுறைக்கு வந்தவன். என் கை இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்க கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நல்லா பேசுறியானே, ஆனா திடீர்னு பார்த்தா சூப்பர் சார்ன்ற. They told the nation a lie. அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தப்பு சொல்றாரு அவரு. I can't understand it. This is the real fight that is taking place across the Indian political battlefield. இதுதான் இந்தியாவுடைய பெருமை. You saw yesterday the face of Prime Minister Modi, completely lacking confidence. முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தார்கள். And the reason, brothers and sisters, is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். He signed a deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. அவர் தெரிஞ்சிருச்சு தப்பா பேசுறாங்க. எனக்கு நானே வெச்சிக்கிட்ட சூனி. நம்ம விளையாட போறது கடைசி ரவுண்ட் மாத்தி யோசி. He handed out our energy security. நாம் வலிமையாக இருக்கிறோம். He gave away our data. அவர்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன, தரவுகள்.
Today, if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய அடி பல்லெல்லாம் உடைச்சு படிக்க இது வேற யார் வேற? If Donald Trump tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து அவர் என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா? கீழே விழுந்து அவர் தலைவர் ராகுல் காந்தி. நீ ஒண்ணும் சொல்லல போ. ஐயோ சரியான Whatever Mr. Trump says, Mr. Modi will do. சகோதரர்களே, மோடி நினைப்பதை செய்து முடிப்பார் என்று மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள். எல்லாருமேடா, அவர் மட்டும் கிடையாது. கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட செம்ம அடி இது. உங்களுடைய ஒரு அடிமைய அண்ணே ஒரே தானே ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? நாள் நினைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்று அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டினை ஒரு அழுத்தங்க. யாரு கொண்டு போட்டேன்? உனக்கு போட்டேன். சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அப்படி பின்னாலவா? யாரு கொண்டு போட்டேன்? உனக்கு தானே போட்டேன். லோக்கி மாமா அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன் சொல்ல சொல்ல? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். முத்த 2 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன். 3 குத்துவா? எல்லாம் ஆசையும் போச்சு இந்த மாதிரி. கனவா? இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா. ஓ, எல்லாமே யோசிக்கிறாங்க. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே. அன்புக்குரிய மக்களே, நல்லா சிந்திச்சு உங்களோட ஓட்டு போடுங்க. சரியான நபர்களுக்கு ஃபினாலில ஜெயிக்கிற வாய்ப்பை கொடுங்க. அதே மாதிரி எல்லாருமே காலையிலே குளிச்சுட்டு ஓட்டு போட்டுருங்க. நான் ஓட்டு போட்டுட்டேன்னு சொல்லி இப்படி காமிங்க. ஏன்னா நீங்க ஓட்டு போடுறது உங்க உரிமை. அது யாருக்கு முன்னாடி நான் கண்டிப்பா ஓட்டை போட்டுருந்த மாதிரி. எப்படியா இருந்துச்சு வீடியோ? சரியான செமையா இருந்துச்சுல. ராகுல் காந்தி தான் செம்ம மொட்டை காமெடி. அவர் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவர் மோடிக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காரு. நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி மோடிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. சரி, அதான் வராம வந்து நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே செம்ம காமெடியாக இருந்துச்சு. பட் இந்த 2026 இவ்வளோ சூடு பிடிக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா. உனக்கு சூடு பிடிச்ச பற்றி தான் நேற்று அதோட சூடு பிடிக்குதுங்க. ஸோ மறக்காம போய் வந்து ஓட்டை வந்து போடுங்க. தயவு செஞ்சு வந்து நம்ம ஒரு ஓட்டுனால என்ன மாறப்போகுதுன்னு வந்து வீட்டில் இருந்தாதீங்க சார். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் தான் சார். சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க. தேங்க்யூ. மறக்காம ஓட்டு போட்டுங்க. சரியா? பாய்.